குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற என்னது அப்பாச்சி. இதில் வந்து 4V வேரியன்ட்டு. 4Vன்றது வந்து 4 வால்வ் இன்ஜின். இதில் வந்து மொத்தம் வந்து 3 வேரியன்ட் வரும். ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து பிளாக் எடிஷன் வரும், ஃபுல்லாமே பிளாக்ல வரும். அடுத்த உள்ளது வந்து ஸ்பெஷல் எடிஷன் வரும். அதுக்கடுத்து உள்ள இப்போ வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த USD 4 கூட அந்த புது மாடல் வரும். இந்த மாடல் வந்து பிளாக் எடிஷன். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க, வித் 270 mm ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ரோட்டோமீட்டர் டிஸ்க் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங்காக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ டிஸ்க் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. அப்படியே ஹீட் ஆனாலுமே இந்த அட்மாஸ்பியர் கேர் வர்றதுனால இந்த ரோட்டோமீட்டர் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் டிஸ்கோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மேடு பாலத்தில் போகும்போது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பீஸ்ட் இன்ஸ்பயர்டு அந்த இதில் வந்து LED DRலும் ஹெட்லாம்பு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா உங்களுக்கு பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அதுவும் போக லைட்டுமே வந்து பிரைட்னஸாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து LEDயில் வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்ரு. இதில் என்னென்னா இன்ஜின் மால்ஃபங்க்ஷன் லைட் வரும். இது எதுக்குன்னா நீங்கள் கீ ஆன் பண்ணும்போது எரியும், ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை வண்டியில் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது காட்டும். இந்த ABSன்றது வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கோட அட்டாச் இருக்கும். ABSன்றது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா சடனாக நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது அந்த பிரேக்கிங் வந்து சென்ஸ் பண்ணுறக்காண்டி. அதுபோக லோ ஃபியூல் இண்டிகேஷனுமே கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டரு, 2 லிட்டர் வந்தாலுமே எஸ்ஆர் வந்துடும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணி காட்டிடும். அதுபோக ரியல் டைம் ஸ்பீடு பார்த்துக்கலாம், என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்றது. அதுபோக டைம் இந்த மாதிரி இது வரும். ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் Fன்ற ஆப்ஷன் வரும். இது என்னென்னா நம்ம ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப் Aன்றது இன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ ஓடுறீங்கன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப் Bன்றது இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ ஓடுறீங்கன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப் Fன்றது ரேஞ்சு காட்டுறது. அது எப்படின்னா இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலான்றது காட்டும். அதுபோக இங்கே டேக்கோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. டேக்கோமீட்டரில் என்ன வரும்னா நீங்கள் எவ்வளோ RPMல போகிறீங்கன்றதும் இதிலே பார்த்துக்கலாம். அதுபோக இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் ரெக்கார்டர் அந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அது காட்டும். மொத்தமாக வந்து 3 மோட் ஆப்ஷன் வரும். அர்பன், ரெயின், ஸ்போர்ட் மோடுன்னு. அர்பன் மோடுன்றது நார்மலாக நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அது இதாகும். ரெயின் மோடுன்றது மழை காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரேக்கிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்போர்ட் மோடுன்றது நீங்கள் நார்மலாக அந்த ட்ராக்ல ஓட்டுறது, அப்போலாம் ஹைவேஸில் போகும்போது அந்த டாப் ஸ்பீட் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அது போக இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 17.55 PS பவரும் 9250 RPM கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பவர் வந்து நல்லாயிருக்கும். அது போக பிக்கப்புமே 14.73 Nm டார்க் கொடுத்துருக்கனால பிக்கப்புமே நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் உட்காந்து போனாலுமே நல்லா வந்து உங்களுக்கு புல்லிங் பவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1375 mm கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய் டர்ன் பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அது போக பேலன்ஸ்டாகவும் இருக்கும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது இந்த கீழேருந்து இந்த அண்டர் பாடி சேசிஸ் வரைக்கும். இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலுமே அண்டர் பாடி சேசிஸ் வந்து உங்களுக்கு தட்டாது. அதுபோக இது என்னென்னா O3C இன்ஜின் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆயிலையும் கூலாகும், இன்ஜின் இது ஏர்லையும் கூலாகும். இதனால் உங்களுக்கு என்னென்னா பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 144 கிலோ கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வெயிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாக் அப்சர் வந்து பேக்கில் வந்து மோனோ சாக் அப்சர் கொடுத்துருக்கனால பில்லியனுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பாலத்தில் ஏறி இறங்கினாலுமே அவங்களுக்குமே வந்து அவ்வளோ பெயின் எதுவும் ஃபீல் ஆகாது. அப்போது பின்னாடி வந்து இந்த கிராப் ரெயில்ன்றது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க, இந்த பேட்மேன் ஷேப்பில். இது பார்க்க உங்களுக்கு லுக்காக இருக்கும். அது போக ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருப்பாங்க. சைலன்சர் வந்து ஸ்போர்ட்டி மஃப்ளர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்டி மஃப்ளர்ன்றது நார்மல் பைக்கில் வந்து சைலன்சர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும். இந்த பைக்கில் கீழே இருந்து மேலே வரும். அதே மாதிரி அந்த சவுண்ட் எக்ஸாஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்.